ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் மாடி தோட்டத்தில் இந்த ஜாதி மல்லி பூ பாருங்கள் அழகாக பூத்துருக்குது. செடி நல்லா வளர்ந்து வந்து நிறைய பூ டெய்லியும் ஒரு 10 பூவாவது பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அழகாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது கிட்ட வந்தால். மொட்டுக்கள்லாம் பாருங்கள் இருக்குது. செடி பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். விதை போட்டிருக்கேன், சுரக்காய் விதை, பீக்கங்காய் விதை எல்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு. கீரையெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. சுரக்காய் விதை முளைச்சி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு விதை 10 நாள் ஆகுது. இது வந்து தம்பட்டை அவரை 2 கத்திரிக்காய் நாற்று நிறைய விதை போட்டு ஒரு 4 தான் முளைச்சி வந்திருக்கு. தூதுவளை சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதில் பாருங்கள் புளிச்சக்கீரை, இது புளிச்சக்கீரை விதை, மிளகா விதையெல்லாம் போட்டிருக்கேன், வந்துட்டுருக்கு. அவரை இது வந்து குத்து அவரை. இதில் இருக்கிறது வந்து கொடி அவரை, வந்து கொடி அவரில் பட்டை அவரை, பச்சை அவரை பட்டையாக வரும். பாருங்கள் புடலங்க ரொம்ப லேட்டாக தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இது வந்து பாவக்காய். பீக்கங்காய் விதை எல்லாம் போச்சு. வெண்டைக்காய் விதை, பச்சை மிளகா, இதில் வெண்டைக்காய் விதை போட்டதெல்லாம் முளைச்சி வந்துட்டுருக்கு. கருவேப்பிலை பாருங்கள் சூப்பராக இருக்கா, குண்டு மல்லிச்செடி, வெண்டைக்காய் விதை, இதில் கொத்தவரங்காய் விதை போட்டுருக்கேன், இதில் கொத்தவரங்காய் விதை, இதெல்லாம் அந்த ப்ளூ கலர் பர்பிள் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் நாற்று. இது வந்து வரி கத்திரி, இது லேட்டாக தான் மணப்பாறை கத்திரி வந்து லைட்டாக 1-2 இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. தண்டிக்கீரை நிறையா போட்டால் ஆனால் கம்மியாக தான் முளைச்சி வந்துருக்கு. பீட்ரூட் விதை போட்டு 10 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கூட முளைச்சி வந்த மாதிரி தெரில. இங்கே ஒன்று இருக்குது, அது பீட்ரூட் விதையே என்னன்னு தெரில. இதில் வந்து செடி பீன்ஸ் 2 முளைச்சிருக்கு. முள்ளங்கி பாருங்கள் சூப்பராக முளைச்சி வந்துருக்கு.